நாமி, சாஞ்சி, சாப்பர், ஜோரோ, ஊசாப் இவங்கெல்லாம் அந்த ஜெயண்ட் கிட்டேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க பாலத்து வழியா. ஆக்சுவலி இவங்கள துரத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் அணிஞ்ச ஒரு ஜெயண்ட் தான். அதுக்கிட்டேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், அதுங்களோட கூட்டாளி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறக்காக அங்கே இருக்கிற பாலத்து வழியா வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒளி தெரியுது. இவங்க எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த கோல்டாக வின்டரான அந்த கிளைமேட்லேருந்து திடீர்னு பார்த்தா ஒரு வசந்த காலம் இருக்கிற ஒரு கிளைமேட் தெரியுது. அது மரங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. சூரிய வெளிச்சம் நல்லாவே வருது. ஸோ ஒரு டார்க்கான பிளேஸ் வந்து இப்போ ஒரு சன்லைட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது பின்னாடி அந்த ஜெயண்ட் துரத்துற சவுண்டு இவங்களுக்கு கேட்குது. இன்னும் நம்ம தப்பிக்கல, அதுக்குள்ளே இன்னும் செலிப்ரேட் பண்ண வேணாம், முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஆக்சுவலி இங்கே ஊசாப் ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்கிறேன். நம்மளை ஒரு ஜெயிண்ட் துரத்துது, நம்ம இருக்கிறது எல்பா. இப்போ நம்ம அந்த ஜெயிண்ட்டை தாக்குனோம்னா இங்கே இருக்கிற எல்லா ஜெயிண்ட்ஸுமே நமக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். ஆக்சுவலி நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்காக அவங்கள நம்ம டேரெக்டாக தாக்கக்கூடாது. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி மட்டும் ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே லூஃபியை காட்டுறாங்க. கீழே லோக்கி கூட பேசிவிட்டு அவங்க கூட இருக்கிற அக்ரிமெண்ட்டை முடிச்சானா இல்லையாங்கிறத ப்ராப்பராக சொல்லலை. அவங்களுக்குள்ள டீல் என்னென்னா, சாங்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை இங்கேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி லோக்கி கிட்ட சொல்லியிருப்பான். மேலே வந்துடுவான் லூஃபி. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஜெயிண்ட்டும் லூஃபியை பார்த்தோன்னே, என்ன லூஃபி அழகாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி ஜெயிண்ட் வந்து இவங்ககிட்ட பேசுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாருமே அலைன்ஸ் பைரட்ஸ் தான். ஆக்சுவலி ட்ரெஸ்ஸரோசா சீசனில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜெயிண்ட் இருந்திருக்கும். அவங்க வந்து ஒரு புது க்ரூவாக ஆரம்பிக்க போகிறோம் ஜெயிண்ட்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஜெயிண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே, அதில் இருக்கிற மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க பார்த்ததுக்கப்புறம், ஓகே லூஃபி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அண்டர் வேர்ல்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, லூஃபியோட போய் சொல்ல முடியாதுல்ல, அதனால் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. என்ன இந்த வின்டர்லேயும் உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது, சரி இங்கேருந்து போவோம் அப்படின்ட்டு அந்த 2 ஜெயிண்ட்ஸும் லூஃபியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாலத்து வழியாக நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அந்த லூஃபிக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது இங்கே காட்டில் ரிலீஸ் பண்ணானா இல்லையாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்களான்ட்டு லூஃபிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு எல்பாவில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற மக்களெல்லாம், சரி புதுசாக விருந்தினர்கள் வரப்போகிறாங்க, அவங்கள போய் உபசரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் லூஃபியோட மற்ற மெம்பர்ஸ் இந்த கடலில் இருந்து அப்படியே எல்பாக்கு போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஷிப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க. அது என்ன சிக்னல்னால், யாராச்சும் எல்பாக்கு கப்பலில் வராங்கன்னா இவங்க இந்த சவுண்ட் கொடுப்பாங்க. உடனே யார் வராங்கிறத பார்ப்பாங்க. ஒரு குட்டி பையன் வேகமாக போகிறான், நமக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க, ப்ராபபிளி அது வேறு யாரும் இல்லை, நம்ம லூஃபியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி இவங்களுக்கு எப்படி லூஃபியை பற்றி தெரியும்னா, சாங்ஸ் இங்கே ஆல்ரெடி வந்திருப்பான், வந்து லூஃபியை பற்றி சொல்லிட்டு போயிருப்பான். இவங்களும் சாங்ஸோட அலாய்ஸ் மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவரை ப்ராப்பரான எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. 1-2 சீன்ஸை மட்டும்தான் கிளிம்ஸாக காமிச்சிருக்காங்க. சாங்ஸ் வந்து இவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க வந்து லூஃபியை பற்றி பேசுகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சின்ன பையன் அவங்களுக்கு தேவையான உணவையெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தான் நியூ ஜெயிண்ட் பைரட்ஸ் குரூப்போட லீடரை காட்டுறாங்க. இவங்களும் இப்போ அந்த போட்டில் இருக்க லூஃபியோட குரூவை பார்த்துட்றாங்க. சரி நீங்களாம் இங்கே இருக்கீங்க, லூஃபி எங்கேங்கிற மாதிரி கேட்கும்போது, லூஃபியும் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்பாவுக்கு இந்த கடல்லேருந்து போகணுன்னா அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தேவைப்படும். ஏன்னா இது ஒரு ட்ரீயில் தான் இருக்குது அந்த எல்பாங்கிற அந்த இடமே. ஸோ அந்த ட்ரீயில் 3 லேயராக இருக்கும். ஸோ அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதை தேவை. அந்த பாதை வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ரெயின்போ தான். அந்த ஜெயிண்ட் அது கையில் இருக்கிற ஒரு பிரிசமை வச்சு ரெயின்போ மாதிரி ஒன்று உருவாக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி இது வந்து வெறும் ரெயின்போ மட்டும் கிடையாது, அவங்க போகிறதுக்கான பாலம். இந்த கடல்லேருந்து எல்பாக்கு போகணுன்னா இந்த ரெயின்போ மூலியம் தான் அவங்க போகணும். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பரவாயில்லையே ரெயின்போலாம் அழகாக இருக்கே, இதை நீங்கள் தான் உருவாக்குனீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் அந்த 2 ஜெயின்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. எல்லாருமே எங்களை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அந்த கப்பல் நேராக அந்த ரெயின்போவில் ஏறுது. இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம், என்னடா இது முதலே சொல்ல மாட்டீங்களாடா, வார்னிங் கொடுக்காமலையாடா இப்படி வந்து கப்பலை மேலே ஏற்றுவீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழே விழுவாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படியே அந்த கப்பல் வந்து ரெயின்போ மேலே ஏறுறது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே மேலே வந்ததுக்கப்புறம் அந்த ரெயின்போவை பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ க்ளோஸில் இருக்குது, அது 7 வண்ணத்துலேயே இருக்குது, அதுவும் நம்ம அந்த ரெயின்போவில் போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க போனியும் அதுக்கப்புறம் ராபினும். சரி இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே சரி நம்ம என்ஜாய் பண்ணுவோம், பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிராக் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஜெயின்ஸ் எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வராங்களா, ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அந்த ஹாப்பினஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லூஃபியோட குரூ எல்பாக்கு வரதுங்கிறது அவங்கள ரொம்ப நாள் ஆசை. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாஞ்சி,
அதுக்கப்புறம் சாப்பர், ஊசாப், ஜோரோ, நாமி இவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு பார்ப்போம். அந்த ஜெயண்ட் இவங்கள மறுபடியும் துரத்திட்டு வருது. ஆஹா, இவன் நம்மளை விடமாட்டான் போலையா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. அப்போ தான் சாஞ்சியும் ஜோரோவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த ஜெயண்ட் இவங்களை பிடிக்க வரும்போது ஒரு மரத்தை வெட்டி அவனை டைரெக்டாக தாக்காமல் அவனை ஜஸ்ட்டு அவன் மேலே போட்டு அவனை கீழே லாக் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு மரத்தை வெட்டி அவன் கை மேலே போட்டுறாங்க. அவனால் எந்திரிக்க முடியல. சரி, இந்த தான் நமக்கான டைமிங்கு, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த டனல்லேருந்து சத்தம் வருது. இவங்க வந்த அந்த ரூட்லேருந்து சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா இந்த ஜெயண்டோட ஸ்க்ரூமேட்ஸ்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம், ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு இவங்க நம்ம லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்காயிறாங்க. ஆஹா, இவனை நம்ம அடித்து போட்டிருக்கோமே, இதை பார்த்துட்டு இவங்க டென்ஷன் ஆகி நம்மளே பொழந்துருவாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த 2 ஜெயண்ட்டும் சேர்த்து அந்த ஜெயண்ட்டை போட்டு வெளுத்து கட்டுது. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவங்களாம் நம்ம கெஸ்ட்டு, நம்ம அலைன்ஸு, அவங்கள போய் இப்படி நீ ட்ரீட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவனை போட்டு விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஜெயின்ஸும் சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க இவங்க 2 பேர்த்துக்கிட்டே. இது பண்ண எல்லா மிஸ்டேக்கும் எங்களை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களை வந்து ஹர்ட் பண்ணுங்கிறதெல்லாம் எங்களோட எய்ம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேப்டன் லூஃபி எங்ககிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு லூஃபியும் பார்த்துட்டு ஹாய் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்குறாங்க, இது எல்பா தானா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க. ஆமாம், இது எல்பா தான். இந்த எல்பாக்கு நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வில்லேஜை பார்க்கணுன்னா நேராக அந்த மேகங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜஸ் தெரியும் அப்படின்னு ஊசாப் பார்க்குறான். ஓகே, எல்பாக்கு வந்துட்டோமா, நம்ம உடனே போவோம், எல்பாவில் இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் பார்ப்போம், எல்பாவோட வில்லேஜை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. சாப்பரும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் லூஃபி சும்மா இருப்பானா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா முதல்ல இன்வால்வ் ஆகிறது நம்ம லூஃபி தான். லூஃபியும் கிளம்பிட்டான். அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டில் என்ன நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. இங்கே வந்து ராபின் கிட்ட ஜெயின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இந்த எல்பா வந்து ஒரு ட்ரீயில் தான் இருக்குது. மொத்தம் எல்பா ஐலாண்டுமே அதில் வந்து 3 பார்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் சன்லைட் இருக்கும், கீழே இருக்கிற அண்டர்வேர்ல்டில் சன்லைட் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்டர்வேர்ல்டில் தான் நம்ம லோக்கி இருக்காப்புல. இவங்க இப்போ அடுத்து இருக்கிற அந்த சன்வேர்ல்டுக்கிட்ட வந்திருக்காங்க. சரின்ட்டு இந்த பக்கம் ஊசாப்பு, சாப்பர், லூஃபி இவங்க 3 பேரும் ஓடி போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக மேகமாக இருக்குது. மேகமாக இருக்கிறத பார்த்தோன்னே லூஃபி பார்த்துட்டு அது மேலே ஜம்ப் பண்ணுறாங்க. இவங்க யாருமே கீழே விழல, அப்படியே மேகத்து மேலே நடந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் சேம் மீன் வயலில் அவங்களும் அந்த பாலத்து வழியாக, ரெயின்போ பாலத்து வழியாக அவங்க ஸ்க்ரூமேட்டும் மேலே வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் சேம் டைமிங்கில் எல்பாவை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. எல்பாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த எல்பாவோட வில்லேஜை காட்டுறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது எல்பா வில்லேஜ். ஸோ மிரட்டலாக இருக்குது. நான் என்னமோ வேறு மாதிரியெல்லாம் இருக்குன்னு கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஓடா வந்து பின்னிருக்காப்பில் கிராஃபிக்ஸில், சாரி இமேஜினேஷனில். ஸோ இந்த மொத்த இடமுமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக்காகிறாங்க. கரெக்டாக லூஃபி, ஊசாப், சாப்பர் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. அதே டைமிங்கில் மற்ற மெம்பர்ஸும் கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கவங்களும் இங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. லூஃபி இதை பார்த்துன்னு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாப்பர் ரொம்பவே ஷாக்காயிறான். என்ன இவ்வளோ அழகாக இருக்கே எல்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த போட்டில் இருந்துட்டு மேலே இருந்து அவங்களும் பார்க்குறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது எல்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ லூஃபி அந்த அவங்களோட எல்லாருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சேஃபாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்கள ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க. இந்த தீவை பாருங்களேன், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அதனால தான் இந்த பிக்சர்ஸை நான் அடிக்கடி அதிகமாக ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க கப்பல் மொத்தம் ரெயின்போ பிரிட்ஜில் தானே வந்தது. இதை பார்த்துட்டு லூஃபி ரொம்பவே ஷாக்காயிரான். என்னடா நீங்கள் எப்படா ரெயின்போவில் போயிட்டுருக்கீங்க, நானும் அதில் வரணுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நாமியும் வந்தோடனே ஹாப்பி ஆயிரான். நாமி, ஜோரோ, அதுக்கப்புறம் சாஞ்சி இவங்க 3 பேர்த்தையும் அந்த ஜெயிண்ட்டு வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெயின்போ பிரிட்ஜில் நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொல்கிறான். அதை பார்த்துட்டு லூஃபியும் ரொம்ப மிரண்டு போயிடறான். எப்படா நீங்கள் மட்டும் அதில் வரீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்களா அப்படிங்கிற மாதிரி லூஃபியும் ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்குறான். சரி உன்னையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம டீம் வந்து எல்பாக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உடனுக்குடனே ஒன் பீஸில் வரக்கூடிய எபிசோட்ஸை நீங்கள் தமிழில் பார்க்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம்.